அதனுடைய விளைவுதான் பல இடங்களில் மெக்சிகோவிலே ஆஸ்டெக்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற பூர்வீக குடிமக்கள், அவர்களிடத்திலே ஒரு வழக்கம் இருந்தது. மூட நம்பிக்கை தான். இயற்கையை கண்டு பயந்ததால், இடியை கண்டு பயந்ததால், மின்னலை கண்டு பயந்ததால், நெருப்பை கண்டு பயந்ததால் நம்பிக்கை பிறக்கிறதல்லவா, தெய்வ நம்பிக்கை. அப்படி பிறந்த தெய்வ நம்பிக்கை காரணமாக பலியிடுகிற வழக்கம் இருந்தது. பலியிட்டால் துன்பம் நீங்கும் என்று கருதி கொண்டிருந்த அந்த பூர்வீக குடிமக்களிடம் இருந்த ஒரு பழைய மூட பழக்கத்தின் காரணமாக உயிரோடு இருக்கிற மனிதனை வெட்டி அவனுடைய இருதயத்தை அப்படியே வெட்டி எடுத்து நெருப்பிலே போட்டு தங்கள் வழிபடும் தெய்வத்துக்கு பலியிடுகிற அர்ப்பணிக்கிற ஒரு வழக்கம் இருந்தது. சமீபத்திலே வெளிவந்த மிக பிரசித்தி பெற்ற திரைப்படம் மெல் கிப்சனின் படம் அப்போகலிப்டோ. இது ஆஸ்கார் பரிசு பெற்ற திரைப்படம். மெல் கிப்சன் ஒரு தலை சிறந்த நடிகர் மட்டுமல்ல, தயாரிப்பாளர், இயக்குனர். பேஷன் ஆஃப் தி கிரைஸ்ட் என்கிற படம் பார்ப்பவர்கள் உள்ளத்தை பதற வைக்கின்ற அந்த திரைப்படம் இயேசுநாதரை பற்றி ஆய்வு செய்து, ஏனென்றால் வேட்டிகன் நகரத்து புனித போப்பாண்டவர் இந்த திரைப்படம் சரிதான் என்று சர்டிபிகேட் கொடுத்தார். ஏனென்றால் அதில் ஒரு சர்ச்சை இருக்கிறது பேஷன் ஆஃப் தி கிரைஸ்ட் என்ற படத்தில், மெல் கிப்சன் படத்தில். ஆனால் அவர் சொன்னார் சரிதான், படம் சரிதான். வெளிவராத செய்திகள், எப்படி குரூரமாக சித்திரவதை செய்யப்பட்டார் ஜீசஸ் கிரைஸ்ட், how brutally he was tortured, எவ்வளவு கொடூரமாக சித்திரவதை செய்யப்பட்டார் என்பதை எல்லாம் சித்தரிக்கின்ற அந்த திரைப்படத்தை எடுத்த மெல் கிப்சன் ஸ்காட்லாந்து நாட்டின் மாபெரும் விடுதலை வீரன் வில்லியம் வேலஸனுடைய வரலாற்றை பிரேவ் ஹார்ட் என்ற தலைப்பிலே எடுத்து மிக ஹாலிவுட் திரையுலக வரலாற்றிலேயே 10 கமாண்ட்மெண்ட்ஸை போல, பென்ஹரை போல ஒரு அற்புதமான திரைக்காவியத்தை எடுத்த மெல் கிப்சன் இந்த அப்போகலிப்டோ படத்தையும் எடுத்திருக்கிறார். இதே காட்சியை வைத்திருக்கிறார். உண்மையிலே நடந்த சம்பவங்கள். ஆகவே இன்றளவுக்கும் அந்த மக்கள் துன்ப துயரங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றவர்கள் தான் பூர்வீக குடிமக்கள். அப்படியானால் நாம் உரிமை உள்ளவர்களாக, உலகத்துக்கே நீதி சொல்கின்றவர்களாக, அறம் தழைக்கின்ற ஒரு சமுதாயத்தை அமைக்கக்கூடியவர்களாக, அன்பு காட்டக்கூடியவர்களாக, பிறர் துயரத்தை போக்குகின்ற அளவுக்கு கருணை கரம் நீட்டக்கூடியவர்களாக இருப்பவர்கள் தானே தமிழர்கள், பூர்வீக குடிமக்கள். பூர்வீக தமிழர்கள் என்றால் திராவிடர்கள், அந்த திராவிடர்களின் மூலம் தமிழர்கள். கன்னடமும் கழிதலுங்கும் துளு மலையாளம் என பிரிந்தாலும் மூலம் தமிழ்தான். இந்த ஆதி குடிமக்கள், உலகத்தின் ஆதி குடிமக்கள் தமிழர்கள். அரசு அமைத்து வாழ்ந்தவர்கள், அவர்கள் உரிமை உள்ளவர்களாகவே வாழ்கிறார்களா? மாணவ செல்வங்களே, ஆதி தமிழர்கள் யார், ஒரிஜினல் இன்ஹாபிட்டன்ஸ் யார் என்று கேட்டால் 1984 வருடம் ஆகஸ்ட் திங்களில் 16ஆம் தேதி இந்திய நாட்டின் மாநிலங்கள் அவையில் நான் ஒரு கவனஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்து உரையாற்றினேன். அப்பொழுது தலைமை அமைச்சராக இருந்தவர்கள் லேமெண்டட் மேடம் இந்திரா காந்தி, மதிப்புக்குரிய போற்றுதலுக்குரிய அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள். நான் கவனஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்து உரையாற்றி அந்த உரைக்கு பதில் சொல்லுகிற கடமையை அன்றைக்கு பிரதமர் செய்தார்கள். வழக்கமாக செய்ய மாட்டார்கள், வேறு யாராவது அமைச்சர் செய்வார்கள். அன்றைக்கு பிரதமரே பதில் சொன்னார். அந்த விவாதத்துக்கு அவர்கள் பதிலளித்து பேசினார்கள். அப்படி பேசுகிற பொழுது நான் சொன்னேன், நான் மத்திய அரசாங்கத்தின் காலடியில் விழுந்து மன்றாடுகிறேன். இலங்கை தீவிலே தமிழ் மக்கள் கொண்டு குவிக்கப்படுகிறார்கள், தமிழ் பெண்கள் நாசமாக்கப்படுகிறார்கள், சிங்கள வெறியர்கள் இனப்படுகொலையை நடத்தி தமிழ் இனத்தையே கருவறுக்க துடிக்கிறார்கள், பச்சிளம் குழந்தைகள் கொல்லப்படுகிறார்கள், பெண்களின் மார்பகங்கள் அறுக்கப்பட்டு நூலிலே கட்டி தொங்கவிடப்படுகிற கொடுமை, இங்கே தமிழன் மாமிசம் விற்கும் என்று கடை போட்டு நடத்துகின்ற அக்கிரமம் நடைபெற்றுக் கொண்டிருந்த கண்ணீர் வெள்ளத்தில் ஈழத் தமிழர்கள் பரிதவித்துக் கொண்டிருந்த நேரத்தில் நான் உங்கள் காலில் விழுந்து இந்த அரசாங்கத்தில் மன்றாடி கேட்கிறேன், எங்கள் மக்களை காப்பாற்றுங்கள் என்று சொன்ன பொழுது பதில் உரை ஆற்ற வந்த அதுதான் அவர்களின் கடைசி உரை. அதற்கு ஒரு வார காலம் கழித்து நாடாளுமன்றம் ஒத்திவைக்கப்பட்டது.
அக்டோபர் திங்கள் கடைசியில் அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் அவரது மெய்காப்பாளர்களாலேயே அவரது மாளிகையிலே சுட்டுக் கொல்லப்பட்டார். அவர்கள் பதில் உரை ஆற்றுகிற பொழுது கடைசியாக பேசிய பேச்சு பார்லிமெண்ட்ல நான் எழுப்பிய வாதத்துக்கு அவர்கள் பதில் உரை தந்து அவர்கள் சொன்னார்கள், இங்கே உரையாற்றிய இந்த உறுப்பினரினுடைய கவலையை நான் பகிர்ந்து கொள்கிறேன். I share the concern of the honorable member who raised this discussion. இந்த வாதத்தை கொண்டு வந்த உறுப்பினரின் கவலையை நான் பகிர்ந்து கொள்கிறேன். அடுத்த வாக்கியம்தான் முக்கியம். The Tamils of the north and east of Sri Lanka island are the original inhabitants of the land. யார் சொன்னது? நான் கல்லூரி, இது அரசியலுக்காக அல்ல. நான் அரசியலை கொண்டு வர மாட்டேன். என் தோழர்களிடம் கூட வீதியில் கூட கொடி கட்டியது எனக்கு உடன்பாடு இல்லை என்று சொல்லிவிட்டு காரில் பறக்கின்ற கட்சி கொடியையும் அகற்றிவிட்டு இந்த மன்றத்திற்குள் ஒரு புனிதமான இடத்துக்குள் வருகிறோம் என்ற உணர்வோடு வந்திருக்கிறவன். அரசியலுக்காக அல்ல. இந்திய நாட்டினுடைய பிரதமர், அன்றைய பிரதமர் சொன்ன கருத்து சரித்திரத்தை என்ன உண்மை என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. அப்பொழுது சொன்னார், the Tamils of the north and east are the original inhabitants of the land. ரெக்கார்ட்ல இருக்கு. இலங்கை தீவின் வடக்கு கிழக்கு பகுதியில் வாழும் தமிழர்கள் அந்த தீவின் பூர்வீக குடிமக்கள். ஏனென்றால் இன்னமும் கூட இந்த நாட்டு மக்களை ஒன்றும் அறியாத ஞானசூனியங்கள் என்று கருதி கொண்டு சில மேதாவிகள், மெத்த படித்ததாக தங்களை கருதி கொள்ளுகிற மேதாவிகள், ஈழ தமிழர்கள் என்று சொன்னாலே எரிமலையாக எங்கள் நம்மை போன்றவர்கள் மீது சீறுகிற மேதாவிகள் சொல்கிறார்கள், பிழைக்க போன தமிழனுக்கு நாடு எதற்கு என்று கேட்கிறார்கள். தமிழர்கள் இரண்டு வகை. ஒரு வகை தமிழர்கள் பூர்வீக இங்கே இருந்து போன, இந்த மண்ணிலே இருந்து போன, the citizens of Indian origin, the Tamils of Indian origin, இந்திய வம்சாவளி தமிழர்கள். இவர்கள் மத்திய பகுதியில் இருக்கிறார்கள், கொழும்பில் இருக்கிறார்கள், தோட்ட தொழிலாளர்களாக சென்றார்கள், பிழைப்பதற்காக சென்றார்கள். மண்வெட்டி கூலி தின்னர் ஆச்சே, நம் வாழ்வலியும் தோல்வலியும் போச்சே. பாரதியின் உருவத்திலே, முண்டாசு கவிஞன் உருவத்திலே இங்கே நிறுத்தி வைத்திருக்கிறீர்களே, அந்த கவிஞன் தான் சொன்னான், கடல் கடந்த நாடுகளில் வெற்றி கொடி நாட்டிய தமிழனுடைய நிலைமை, வணிகம் செலுத்திய தமிழனுடைய நிலைமை. அவன் கூலிக்காரனாகிவிட்டான். ரப்பர் தோட்டங்களில், தைலை தோட்டங்களில் அவன் கூலிக்காரனாக இருக்கிறான். அவர்கள் சிந்திய ரத்தம் வியர்வை துளிகளாக சிந்திய ரத்தத்துக்கு கணக்கில்லை. அது ஒரு வகை தமிழர்கள். கடல் நீர் ஏனடா உப்பாக இருக்கிறது? அண்ணா சொன்னார் தம்பிகளுக்கு, அது தமிழர்கள் வடித்த கண்ணீர். கப்பல் மேல்தளத்திலே நின்று கொண்டு நான் திரும்பி வருவேனா என் தாயை காண்பதற்கு, தாரத்தை காண்பதற்கு, பிறந்த பொன்னாட்டை பார்ப்பதற்கு என்று அழுது வடித்த கண்ணீர் தான் அது ஆறாக பெருகி உப்பு நீராகிவிட்டது என்று சொன்னார். அது ஒரு வகை தமிழர்கள். ரெண்டையும் போட்டு குழப்பக்கூடாது. there are two categories. நீங்கள் இண்டஜீனியஸ் பீப்புள் என்று சொல்வதனாலே உலகத்தின் மூத்த பகுதி, லெமோரியா கண்டத்திற்குட்பட்ட பகுதி, ஏழ்வனை நாடு என்று அழைக்கப்படுகிற பகுதி, இன்றைய ஈழமும் யாழ்ப்பாணமும் மன்னாரும் வல்வெட்டித்துறையும் காங்கேசந்துறையும் இணைந்திருக்கிற பகுதி, நம்முடைய தமிழகத்தையும் சேர்த்து லயோலா கல்லூரி இருக்கக்கூடிய இந்த பகுதியும் சேர்த்து பூர்வீக பகுதி என்று சொல்லுகிறோமே, அந்த பகுதிக்குள் இழைக்கப்படுகிற மனித உரிமை கொடுமைகள் என்ற காரணத்தினாலே இதை நான் சொல்லுகிறேன். அவர்கள் பூர்வீக தமிழர்கள். மனித உரிமைகள் நாள் கொண்டாடுகிற ஐநா மன்றம் தான் மூத்த குடிமக்கள் நாளை கொண்டாடுகிறது, பேச வாருங்கள் என்று தனராசு அவர்கள் அழைத்தார்களே, பேசும் தகுதி அடியேனுக்கு உண்டு என்று கருதுகிறேன். காரணம், கிபி 2000 ஏப்ரல் திங்கள் 3ஆம் நாள் நான் ஐநா மன்றத்தினுடைய மனித உரிமை ஆணையத்தின் வாசல் கதவை போய் தட்டியவன் ஜெனீவாவிலே. மனித உரிமை கமிஷனுடைய துணைத் தலைவர் பின்லாந்து நாட்டின் முன்னாள் பிரதமர் ஹோஸ்ட் என்பவரை நேரடியாக சந்தித்தேன். ஒரு அழகிய நடராஜர் சிலையை, பித்தளையில் செய்யப்பட்ட ஒரு பெரிய சிலையை தூக்கி கொண்டு, இது மத நம்பிக்கையின் அடிப்படையிலே கொடுக்கப்படவில்லை, தமிழர்களின் கலையை உணர்த்துவதற்காக உங்களிடம் தருகிறேன், உங்கள் மேஜையில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டபொழுது, அற்புதமாக இருக்கிறது, என் மேஜையில் வைத்துக் கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு நான் கொடுத்த மனுவை படித்து பார்த்து ஏறிட்டு பார்த்தார். நான் சொன்னேன், தமிழர்களுக்கு உலகத்திலே நாதி இல்லையா? ஆகவேதான் மனித குலத்தின் மனச்சாட்சி என்று கருதப்படுகிற மனித உரிமை ஆணையத்தின் கதவை தட்டுகிறேன். This is our church. இதுதான் எங்களுக்கு தேவாலயம். This is our mosque. இதுதான் எங்களுக்கு மசூதி.
திஸ் இஸ் அவர் டெம்பிள், இதுதான் எங்கள் கோயில்.